Hello friends, welcome to Move from 0 to 100 Max channel. நம்ம motto, love to learn Max. Arise, awake and not stop till our goal is reached. இந்த விவேகானந்த தாட்டோட இன்னைக்கு கிளாஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ் வெல் அஸ் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ சேவிங்ஸ்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 different types of savings. ஒன்று வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் அண்ட் செகண்ட் ஒன் ரெக்கரிங் டெபாசிட். ஃபிக்ஸட் டெபாசிட்டோட ஷார்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா எஃப்டி அண்ட் ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி. ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டோட மீனிங் பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இருக்குது. ஹியூஜ் அமௌண்ட்னா ஜஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம இப்போ ஒரு 5,000 எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம பேங்க்கில் சேவ் பண்ணணும் அண்ட் நமக்கு அது இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சோன்னா ஒரு 1 year 2 years நம்ம இஷ்டம் எவ்வளோ இயர்ஸ்க்கு வேணாலும் பேங்க்கில் போடலாம். ஸோ அமௌண்ட் ஹியூஜ் அமௌண்ட் அதை நம்ம பேங்க்கில் மினிமம் ஒரு 1 yearலேருந்து எவ்வளோக்கு வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு நமக்கு இப்போ நம்ம 1 year போட்டோன்னா ஒரு 5,000 டெபாசிட் பண்ணோன்னா அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஆஃப்டர் த 1 year நமக்கு அமௌண்ட் கையில் கிடைக்கும். ஸோ 5,000 ப்ளஸ் ஒரு 200 500 எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அக்கார்டிங் டு த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளோ வருதுன்றது தான் நம்ம இங்கே எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபார்முலா PNR/100. நம்ம இந்த ஃபார்முலாவை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு பார்த்துருக்கோம். அதே ஃபார்முலா தான் ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அமௌண்ட் வந்து P+I. இது நமக்கு ஃபைனலாக வர அமௌண்ட். இப்போ நம்ம 1 yearக்கு போட்டோன்னா ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் 1 year 2 years 3 years அக்கார்டிங் டு த இயர்ஸும் இதை பேஸ் பண்ணி கால்குலேட் ஆகும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு சம் பார்க்கலாம். ஸோ தருண் மேக்ஸ் a deposit of ₹2 lakh in a bank for 5 years. If the rate of interest is 8% per annum, find the maturity value. ஸோ இதை வந்து நம்ம பார்த்தோன்னே இது ஃபிக்ஸட் டெபாசிட்ன்றது தெரியும். ஏன்னா நம்ம போடுறது லம்சம் அமௌண்ட். லம்சம்னா கிரேட்டர் அமௌண்ட். ஒரு தடவை தான் நம்ம இதை இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்னா ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இங்கேன்னு பார்த்தீங்கன்னா 5 yearsக்கு அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேங்க்கில் கொடுக்குறது 8%. ஸோ டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டும் நம்மளோட தெரியும் அண்ட் எவ்வளோ இயர்ஸ்க்கு நம்ம பண்ண போகிறோன்றதும் நம்ம கையில் தான் இருக்குது. பட் ஒன்று மட்டும்தான் பேங்க் கிட்ட இருக்குது, அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. இங்கே நமக்கு மெச்சூரிட்டி வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ மெச்சூரிட்டி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டெபாசிட் என்ன அமௌண்ட் பண்ணுறோமோ அதை பிரின்சிபலாக எடுத்துக்கிறோம் 2 lakhs அண்ட் N வந்து இங்கே 5 years, R வந்து 8%. ஸோ I கண்டுபிடிக்கிற ஃபார்முலா PNR/100. ஸோ இங்கே பிரின்சிபல் 2 lakh into 5 into 8 divided by 100. 5ன்றது N, Rன்றது 8. ஸோ 2 0 கேன்சல் பண்ணுறோன்னா ரிமைனிங் வந்து 5 into 2 10, 10 into 8 80, தென் இங்கே இருக்க 3 zeros. ஸோ 80,000 நமக்கு கேல்குலேட் ஆகும். ஸோ 80,000ன்றது நமக்கு இன்ட்ரெஸ்ட். 2 lakhs அமௌண்ட் நம்ம டெபாசிட் பண்ணுற பேங்க்கில் 5 yearsக்கு அப்படின்னா 80,000 நமக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாக வரும். ஸோ மெச்சூரிட்டி வேல்யூ P+I ஃபார்முலா 2 lakh ப்ளஸ் 80,000 which is 2,80,000 கையில் கிடைக்கும். ஸோ நமக்கு நிறைய அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட் இப்போ நமக்கு தேவைப்படாது அப்படின்னு நினச்சா நமக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இதுலேருந்து நடுவில் நம்ம கேன்சல் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே தர மாட்டாங்க, கம்மி பண்ணுவாங்க. ஸோ பர்டிகுலர் இயர் வரைக்கும் நம்ம ஒழுங்காக போட்டோம் அப்படின்னா அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட நமக்கு அமௌண்ட்டு எக்ஸ்ட்ராவாக கையில் வரும். ஸோ இதுதான் ஃபிக்ஸட் டெபாசிட்டோட மீனிங். தென் அடுத்தது ரெக்கரிங் டெபாசிட் பார்க்கலாம், ஆர்டி. ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P_N/R/100. இங்கே கேபிட்டல் எண்ணுக்கு ஃபார்முலா இருக்குது. நம்ம இங்கே ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு P_n/R/100ன்னு பார்த்தோம். இங்கே P_N/R/100. ஸோ என்னோட ஃபார்முலா கேபிட்டல் என்னோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/12 இன்ட்டு n இன்ட்டு n+1/2 இயர்ஸ் அண்ட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா P இன்ட்டு n ப்ளஸ் P_N/R/100. ஸோ அமௌண்ட் வந்து சேம் தான், பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் தான். இங்கே பிரின்சிபல் வந்து நம்ம வந்து மந்த்லி தான் டெபாசிட் பண்ணுறதால என்னால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் போட பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ரெக்கரிங் டெபாசிட்டோட மீனிங் பார்க்கலாம். இப்போ நமக்கு அமௌண்ட் கையில் ரொம்ப கம்மியாக இருக்குது. மந்த்லி 100 இல்லை 200 எவ்வளோ இருக்கோ அதை நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 5 yearsக்கு போடுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஆர்டி. ஸோ சின்ன அமௌண்ட்டை போட்டு நம்ம பெரிய அமௌண்ட்டாக எடுக்கிறதுக்கு பேர் தான் ஆர்டின்னு சொல்லுவோம். ஃபிக்ஸட் டெபாசிட்ன்றது பெரிய அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறது, ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்றது சின்ன அமௌண்ட்டை போட்டு நம்ம பெரிய அமௌண்ட்டாக நம்ம எடுக்கிறதுக்கு பேர் தான் ரெக்கரிங் டெபாசிட். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கொஸ்டின் பார்த்தாலே தெரிஞ்சிடும்.
Vishal deposited ₹500 at the beginning of every month. So 500 beginning of every month for 5 years in a post office. ஸோ இது நமக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேயே அவைலபிலிட்டியாக இருக்குது, அதே மாதிரி பேங்க்லேயும் இருக்குது. சேம் வே ஃபிக்ஸட் டெபாசிட்டும் போஸ்ட் ஆஃபீஸில் அவைலபிலிட்டியாக இருக்குது. இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 7.5%, பட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பேங்க்குக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறும். ஃபைண்ட் த அமௌண்ட் ஹி வில் ரிசீவ் அட் த எண்ட் ஆஃப் 5 years. ஸோ இங்கே வந்து மாதம் 500ன்ற அமௌண்ட்டை விஷால் டெபாசிட் பண்ணுறான் 5 yearsக்கு. ஸோ அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 7.5%. ஸோ 5 yearsக்கு அப்புறம் அவன் எவ்வளோ அமௌண்ட் கையில் வாங்குவான்றது தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இங்கே நமக்கு பிரின்சிபல் வந்து 500, நம்பர் ஆஃப் மந்த்ஸ் வந்து n, எவ்வளோ இயர்ஸ்க்கு அவன் பண்ணியிருக்கான்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மந்த்ஸில் வேணும் அப்படின்னா 5 × 12. ஒரு மந்த்துக்கு 1 இயருக்கு நமக்கு 12 months. ஸோ 5 yearsக்கு வந்து 5 × 12 60 months. ஸோ அவன் வந்து 60 months கட்டணும். ஸோ ஸ்மால் என்னோட வேல்யூ 60 months அண்ட் ஆரோட வேல்யூ இங்கே 7.5% கொடுத்துருக்கதை நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். 0.5ன்றது half, 7 1/2%. அதை அகெயின் மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்கிறத இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் சிம்பிளிஃபிகேஷனுக்காக. ஸோ 7 2s are 14, 14 + 1 15/2. ஸோ அமௌண்ட்டோட ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ அமௌண்ட்டோட ஃபார்முலா PN + P கேபிட்டல் N R/100. கேபிட்டல் என்னோட வேல்யூ 1/12 × N × N + 1/2 years. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். கேபிட்டல் Nல ஸ்மால் n நமக்கு தெரியும், 16 கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ 1/12 × 60 × 60 + 1 61/2. ஸோ கேன்சல் பண்ணோன்னா 2 12 5s are கேன்சல் ஆகும். ஸோ 2லையும் கேன்சல் பண்ணலாம். 12 × 5 60யும் கேன்சல் பண்ணலாம். ஸோ 5 × 61 305 / 2 years. ஸோ என்னோட வேல்யூ கேபிட்டல் N வந்து 305/2 வருது நமக்கு. இதில் இதை நம்ம டெசிமலில் கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சிம்பிளிஃபிகேஷனில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ P × N நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு 5 yearsக்கு டெபாசிட் பண்ணியிருக்கோன்றது பிரின்சிபல் 500. நம்ம எத்தனை மந்த் கட்டுறோம் 60. ஸோ 500 × 60னா 30,000 நம்ம பே பண்ணுற வேல்யூவாக இருக்கும். ப்ளஸ் இதுதான் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. ஸோ இங்கே வந்து P வந்து 500 அகெயின், N வந்து கேபிட்டல் N வந்து 305/2, அதான் இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15/2. ஸோ இந்த 305/2 ஒரு வேல்யூ, 15/2 ஒரு வேல்யூ, இன்ட்டு 100 வரும் கீழே. ஸோ இப்போ இதில் 0 0s கேன்சல் பண்ணால் 2 டேபிளில் இதை கேன்சல் பண்ணோன்னா 2.5 times. அகெயின் இந்த 15 கேன்சல் பண்ணோன்னா 7.5. ஸோ டிவிஷனை நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி கேன்சல் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 5718.75 வரும். ஸோ இது வந்து நமக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். நம்ம எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மந்த்துக்கு 500 டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து 5 வருஷத்துக்கு 30,000 ரூபாய் நம்ம சைட்லேருந்து கட்டியிருப்போம். அந்த 30,000 ப்ளஸ் 5718.75ன்றது நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வரும். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பர்சன்ட் கொடுத்தாங்கன்னா 7.5%க்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் நம்ம கையில் ஆஃப்டர் 5 years கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 35,718.75 கிடைக்குது. இதுதான் ரெக்கரிங் டெபாசிட். ஃபிக்ஸட் டெபாசிட் பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்க பெரிய அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி 1 or 2 years எவ்வளோ இயர்ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறது. அதோட ஃபார்முலா PNR/100. இன்ட்ரெஸ்ட்டுக்கு மெச்சூரிட்டி வேல்யூக்கு P + I போடும். ஸோ சிம்பிளாக முடிஞ்சிடும் ஃபிக்ஸட் டெபாசிட்டோடது. தென் ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு தான் நம்ம 2 ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட்டுக்கு, தென் கேபிட்டல் N கண்டுபிடிக்கிறதுக்கு. கேபிட்டல் Nக்கு 1/12 × N × N + 1/2 இயர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது. ஸோ அமௌண்ட்டே நம்ம வந்து மந்த்லி தான் பே பண்ணணும். ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கால்குலேட் கட்டியிருக்கோம் அப்படின்றத கால்குலேட் பண்ண P × small n + P × capital N R/100ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரெக்கரிங் டெபாசிட்டுக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன, அது எப்படி நம்ம பே பண்ணுறோம், எவ்வளோ அமௌண்ட் நமக்கு வருதுன்றதும் கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.